பிரபலமான ஆக்ரோஷமான ஒரு ஆலயம். இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க, வெறும் விக்கிரகம் தான் உட்காந்துக்கிட்டு, ஒண்ணுமே கிடையாது. ஒவ்வொரு ஆலயத்தில் நம்ம வழிபாடு பண்றோம் அப்படின்னா அந்த தெய்வம் வந்து ஆக்ரோஷமானோட ஆற்றலோட இருக்குன்னா அந்த ஆலயத்துக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் உருவாகாது, உள்ள எந்த பிரச்சனையும் உருவாகாது. அங்க வந்து அந்த தெய்வத்தை வணங்குறவங்களுக்குள்ள எந்த ஒரு வேற்று இது விரோதமும் வராது. இவன் எடுத்ததுக்கெல்லாம் சண்டையும் சச்சரவுமா போட்டு கிடக்கானா அங்க ஒண்ணு இல்லை. எப்படி? ஆமா, காரணம் என்னன்னா அந்த தெய்வத்தை வந்து நம்ம மதிக்கல இல்ல, நாளுக்கு நாள் சிறுமைப்படுத்தும் போது அது இவங்கிட்ட எதுக்குடா நாம போய் இருந்துக்கிட்டு, இது எதுக்கு இவங்க சிறுமைத்தனமா நடக்கிறதுக்கு கோபத்துல நாம அவங்கள தண்டிக்க வேண்டியது வந்துடும். இப்படி அந்த ஆற்றலானது என்ன ஆகுது, அந்த இடத்துல இருந்து விளையுது. எப்படி? அந்த இடத்துல இருந்து விளையுது. அதனாலதான் இவன் போறவன் குடிக்கிறான், கூத்தடிக்கான். புரியுதா நான் சொல்றது? இப்படித்தான் போய்கிட்டு இருக்கட்டும், இதுதான் குடிங்க பார்ப்போம். புரியுதா? அப்ப அதுக்குள்ள நாம என்ன செய்ய முடியுங்கிறத நாம பார்ப்போம். நம்ம என்ன நினைக்கிறோம், முடிஞ்ச வரை இந்த பூமியில அவதரிச்சிட்டோம், இறைவனுடைய சொற்களை பறைசாற்ற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். கேட்குறாங்க, கேட்காம போறாங்க. நம்ம பிழைக்கிறத நிறுத்தவே கூடாது. இந்த கூட்டில் அந்த ஆன்மா இருக்கிறது வரைக்கும் நம்ம பாட்டு பாடுறத ஒரு காலமும் நிறுத்தக்கூடாது. முடிஞ்ச வரை பாட்டு பாடுறோம். பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டால் கேட்குறாங்க, கேட்கலன்னா போகிறாங்க. அனுப்பிச்சி விட்டவன் ஏய் நீ போய் இந்த வேலையை செய்யலைன்னு சொல்லி அவன் நம்மளை சொல்லக்கூடாதுல்ல. உனக்கு என்னடா குறை வச்சிருக்கிறேன், உன்னை எல்லா விதத்துக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ ஏன் பாட்டு பாடாமல் இருக்க அப்படின்னு கேட்கக்கூடாதுல்ல. புரியுதா? அதை நம்ம இப்போ செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். சரியா? ஆனால் மற்ற ஆன்மீகத்தோடையோ நம்ம போய் இது வந்து கம்பேர் பண்ணிலாம் பார்க்குறதோ, அவங்களோட சேர்த்து பார்க்குறதோ, அவன் நினைப்பாங்க இது 10ல் 11 100ல் 1 தாண்டா அப்படின்னு. ஏன்னா எத்தனையோ இல்லை, இதுவும் ஒன்றுடான்னு நினச்சிக்கிட்டு தான் இருப்பான். அதுக்காக நம்ம சும்மா இருந்துட முடியுமா? அது அவனோட எண்ணம். சரியா? நம்மளோடைய வேலை இது, நம்ம போயிட்டே இருக்கும். வரக்கூடியவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சிந்தனையும் செயல்பாட்டிலையும் நம்ம ஒரே மாதிரி இருந்தோம்னா ஏதோ ஒரு நாளையில நமக்கு திருப்பங்கள் கிடைக்கும். அது நம்ம அளவுகோல் தானே. நம்ம என்ன முழு மூச்சோட முழு எண்ணத்தோட நம்ம ஈடுபாடில் இருக்கிறோம் இல்லை. புரியுதா? அப்போ அதை இது பண்ணும்போது நம்ம அந்த இடத்துல அதை விட்டு கொடுத்துடக்கூடாது. அப்படிங்கிறது தான் நம்ம எண்ணங்களுக்குள்ள உதயமாகணும். எந்த ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் இருந்தாலும் இந்த நிலைப்பாட்டை வந்து நம்ம உதாசனப்படுத்திடக்கூடாது. உதாசனப்படுத்தினாலே பாவம். கோடித்தனமாக இருக்கிற இடத்துல நம்ம நம்புகிறோம், ஆடுறோம், போகிறோம், செய்கிறோம். ஆனால் இங்கே அதை செய்கிறோமா நம்பிக்கை குறைஞ்சிருக்கு. வந்த உடனே நடக்கலையேங்கிற முறையீடுகள் ஓடிக்கிட்டு இருக்கு. நமக்குள்ளே என்ன குறை இருக்குது அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளேயே நம்ம வரமாட்டோம். முதல் நம்ம குறைய கலைஞ்சா தானே அது நமக்கு சாத்தியப்படும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது நமக்கு சாத்தியப்படும். புரிஞ்சதை நான் சொல்கிறேன். அதனால இப்போ நம்ம கூட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தன் போட்டான் இல்லையா, நாமக்கல்லுக்காரன், நான் வாயே பேச முடியாத ஊமை பிள்ளைய கூட்டிகிட்டு வரேன், நீ பேச ஒப்பியாடான்னு கூட போட்டு விட்டுருந்தான். புரியுதா? வாயே. அப்போ அவன் எந்த இடத்துல இருக்கான்? பேச முடியாத குழந்தைய கூட பேச வச்சவர் தானே கணக்கு பெட்டியாரு. நீ கணக்கு பெட்டியார நேசிக்கிறவன், நீ அந்த வார்த்தையை பேசுறன்னா அப்ப நீ கணக்கு பெட்டியார் பக்தனா? அப்ப நீ ஒரு உதவாக்கற இல்லையா? அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு அவனுக்கு பட்டியலிட்டு காட்டணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை சார். எத்தனையோ நமக்கு இன்னைக்கு எத்தனையோ நோய்களை காப்பாற்றிருக்கிறோம், எத்தனையோ நன்மைகளை கொடுத்துருக்குறோம். குழந்தை 1-2 பேர் குழந்தை பாக்கியத்தை கூட உருவாக்கியிருக்கிறோம். 6 வருஷமாக குணப்படுத்த முடியாத கூட இந்த கண்ணுக்கு முன்னாடி குணப்படுத்தி நடமாட விட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் அவனுக்கு வந்து நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு அவசியம் நமக்கு இல்லை. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நான் நீ இப்போ இங்கே பரப்பிட்டு வந்து இங்கே 10 நாளைக்கு படுத்துக்கிடணும், 6 மாதத்துக்கு இங்கே இருடா, அப்படித்தானே சொல்ல முடியும். புரிஞ்சதா?
அதுக்காக அவங்க அப்படி பேசுகிறாங்க நம்ம சிறுமைப்படணுங்கிறதும் இல்லை, அதுக்கு மேலே நம்ம ஆவேசப்படணுங்கிற அவசியமும் நமக்கு இல்லை. நம்ம போகக்கூடிய பாதை சரியாக இருக்கா, போயிட்டே இருக்க வேண்டியதான்.